வணக்கம். என் பேர் சத்தியமூர்த்தி. சென்னை அனகாபுத்தூர் பகுதியிலேருந்து நான் வரேன். ஜோதிடம் இது கற்றுக்கணுன்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டுலாம் அப்படிலாம் பெரிய இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்காக நான் இது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. என் ஃபேமிலியில் என் பசங்களுக்கு மேரேஜ் பார்க்க பெரிய பையனுக்கு மேரேஜ் பார்க்கறதுக்கோசரம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். அது மூலிமா ஓரளவுக்கு இந்த கிரகங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லா டீப்பாக கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. அப்போது வீடியோ பார்த்துட்டு இந்த ஏஎல்பி முறையில் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த ஏஎல்பியை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த முறையை வந்து நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோடய பிள்ளைகளோட நெக்ஸ்ட் லெவல் 2வது மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு தெளிவு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றது வந்து நமக்கு ரோட் மேப் மாதிரி கிளியராக இவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த காலகட்டங்களில் இது நடக்கும், இந்த காலகட்டங்களில் நடக்காதுன்றது வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்டாகவே இருக்குது. இவங்களுக்கு ஏஎல்பிக்கு எல்லாரும் கற்றுக்கணும். இப்போ நான் எப்படி கற்றுக்கிட்டு நான் இப்போ ஒரு ஜோதிடனாக என்னை உருவாக்கியிருக்காங்க. எனக்கு நான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதே கிடையாது. இந்த 60வது வயசில் வந்து பார்த்தோன்னா நான் இப்போ வந்து ஒரு ஜோதிடன்ற ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னை ஜோதிடராக உருவாக்கின இந்த ஏஎல்பிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஜோதிடம் மட்டும் கற்றுக்கல, என்னோடய ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஒழுக்கத்தையும் கற்றுக்கலாம். எப்படின்னாக்கா காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இருந்தது. 4 o'clock 4:30க்கெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சு 7 o'clock 8 o'clock வரைக்கும்லாம் கிளாஸ் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா அது வந்து ஒரு இதுவாகவே இருக்குது. ஸோ அந்த ஒழுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஜோதிடம் படிங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.